ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜூனியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நம்ம எங்கள் மாமி வீட்டோட கொல்லையை எடுத்து போட்டிருப்போம். இந்த வீடியோவில் எங்கள் மூமா வீட்டு கொல்லை எடுத்து எங்கள் மூமா வீட்டில் என்னென்னா செடியை வளர்க்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து தான் இப்போ போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு மரம். ஸோ இது என்ன மரம்னா, இது இந்த மரம் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் அப்படியே போகல. இது மருதாணி செடி மரம். மருதாணி இலைகளெல்லாம் நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக போகிற மரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம், அதாவது இந்த முருங்கைக்காய் மரம் இருக்குல்ல, முருங்கை மரம் பார்த்திங்கன்னாவே தெரியும் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழேருந்தே அதாவது இந்த பக்கம் கிடையாது, இந்த மரமும் கிடையாது. இந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முருங்கை மரம் தான். இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இந்த வேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மருதாணி மரம். அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படின்னா இது வாழை மரம் இருக்கும். வாழை மரம் நிறையவே இருக்குது பாருங்கள். வாழை மரம் கிட்டத்தட்ட எங்ககிட்ட 5 வாழை மரம் இருக்குது. 5 வாழை மரம் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வெயிலெல்லாம் கடிக்கிறனால அவ்வளோக்கா தெரியல. பாருங்கள் ஃபுல்லாகவே இதான் வாழை மரம். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் எங்ககிட்ட வாழை மரம் இருக்குது. ஸோ அதில் எங்களுக்கு வாழைப்பூ பாருங்கள், இங்கே வாழைப்பூ இருக்குல்ல, கொஞ்சம் தெரியாது. பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழை மரத்துக்கிட்ட இந்த குட்டி வாழை மரம் இருக்குதுன்னா இது அழகாக இருக்குவாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இது பசாலைக்கீரை இருக்கும்ல, அது இது மசாலைக்கீரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாழை செடி இருக்குது, கத்தாழை செடி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி அதிகமாகவே வளர்ந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வச்சுட்டு தான் நல்லாவே வளர்ந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். வெத்தலை கொடியை பொறுத்தளவுக்கு நிறைய கொடியாக முளைக்கிறதுனால இந்த மாதிரி கம்பியோ ஏதாச்சும் போட்டுருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அப்படியே சுற்றி வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்களும் அப்படி தான் போட்டிருந்தோம். பாருங்கள் ஃபுல்லாக செம்மையாக வந்துடுது. ஸோ இதே மாதிரி நாங்கள் இந்த இதுவுமே எங்களோட கொல்லையில், எங்கள் மூமா வீட்டு கொல்லையில் முடிச்ச மிளகா தான் எவ்வளோ சிவப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுவுமே நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் மிளகா செடி. அதையும் நான் வர காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியல இந்த இதுவுமே. ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி மரம். இதில் பாருங்கள் செம்பருத்தி முளைச்சிருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுலேருந்து ஒரு செம்பருத்தி தான் பிரிச்சு பாருங்கள். செம்பருத்தி பிரிச்சிருக்கேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது செம்பருத்தி. அண்ட் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே செம்பருத்தி இருந்துச்சுன்னா மறக்காமல் சாப்பிடுங்க. இது 2 செம்பருத்தி முளைச்சிருக்கு, நல்லது. நான் வச்சிடுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ இதாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ரோஜா செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எந்த ஒரு பட்ரோஜாவும் முளைக்கலை. முன்னாடியெல்லாம் நிறைய முளைக்கும், இப்போதைக்கு முளைக்க மாட்டேங்குது. இனிமேல் தான் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மணத்த தக்காளி கீரை. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி தக்காளிலாம் முளைக்கும். இது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வந்ததுக்கப்புறம், கருப்பு கலரில் ஒரு இது மாதிரி ஆகினதுக்கப்புறம் இப்போ காய் அது கொஞ்சம் பழமாக ஆகினதுக்கப்புறம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள் இப்போ தான் இங்கெல்லாம் பூ விடுது, நல்லா வளர்ந்து போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே பெருசாக வளருது. அவ்வளோதான். இங்கேருந்து தான் வெத்தலை கொடி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து கொடியாக முடிச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் உள்ள ஃப்ளவரு. இது என்ன ஃப்ளவர் நேம்லாம் தெரியல, பட் பிங்க் கலரில் அழகாக அவங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மிளகா செடி ரெண்டுமே. இதில் பாருங்கள், இதுலேருந்து தான் நம்ம பொழைச்சினேன். இது வந்து இந்த பச்சை மிளகா மாதிரி இல்லை பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பாதி சகப்பு பாதி பச்சையும் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அதிகமான மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்கு அப்படின்னு, குட்டிக்கோண்டு மிளகாய். இதை தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கோம். இதில் வந்து தக்காளியும் இருக்குது, தக்காளி இதுவும் முளைக்கும். இதில் பெருசான மிளகா தான் நீங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டவுன் பின் இலை. ஓகேவா, இது உங்களுக்கு அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டவுன் பின் இலை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப இலை. ஓகேவா, வேப்ப இலை இது அதிகமாக நான் வந்து பல் துகக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காகவே நான் வந்து பக்கத்தில் பாத்ரூமுக்கு பக்கத்தில் வச்சுப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கேயுமே நான் வந்து வளர்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து இங்கே ஒரு கீரை இதாகுது, உருவாகுது. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கொய்யாக்க மரம் இங்கேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கொய்யாக்க மரம் செம்ம பெருசாக இருக்கும். இதில் அதிகமாக கொய்யாக்கெல்லாம் உருவாகும். அந்த கொய்யாக்கெல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன், இனிப்பாக இருக்கும். அதை வந்து அப்படியே ஒரு கடிச்சோட வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பிங்க் கலரில் இருக்கும், வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மாங்காய் மரம் இருக்கும். மாங்காய் மரம். ஆனால் இதுவரை எங்களுக்கு மாங்காய்லாம் எதுவுமே முளைச்சதில்லை. பட் இனிமேல் தான் வளரணும், ஏன்னா ரொம்ப பெரிய மரமாக போனால் தான் வந்து வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் போய் எங்களோட ஒரு இதே மறைச்சிருச்சு. வீடு இன்னும் நிறைய பெருசாகும், பார்ப்போம். இனிமேல் நிறைய பெருசாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் மாங்காய்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே பாருங்கள் ஒரே க்ரீனரியாக இருக்கும், அவ்வளோ பச்சை பசேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை. இப்படி இந்த கருவேப்பிலை செடிக்கு இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாமே பாருங்கள் இங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இங்கே கீழெல்லாம் வந்து இங்கேயும் இதுக்கு கீழே வந்து மருதாணி செடி அண்ட் வேப்பா இதெல்லாமே குட்டியாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சுற்றின இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பாய் கைஸ், இஸ் கியூ ஆல்.